நம்ம எல்லோர் வீட்டிலையும் ஒரு பழக்கம் இருக்கு. ஃப்ரிட்ஜை திறப்போம், ஒரு தயிர் டப்பாவையோ இல்ல பிரெட் பாக்கெட்டையோ எடுப்போம். அதுக்கு பின்னாடி இருக்கிற எக்ஸ்பைரி டேட்டை பார்ப்போம். அந்த தேதி முடிஞ்சு ஒரு நாள் ஆகியிருந்தா கூட அது விஷமா மாறிடுச்சு அப்படின்னு நினைச்சு குப்பையில தூக்கி போடுவோம். ஆனா நான் சொல்ல போற இந்த உண்மை உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கலாம். பெரும்பாலான உணவுகளில் இருக்கும் அந்த தேதிகள் உணவு கெட்டு போவதை குறிப்பதே இல்லை. ஆமாங்க, நீங்க கேட்டது சரிதாங்க. அப்ப அந்த தேதி எதுக்கு? அதை தாண்டி சாப்பிட்டா என்னமாகும்? இத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். வெல்கம் டு அவர் சேனல் திங்ஸ் எவ்ரிஒன் ஷுட் நோ. முதல்ல நாம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். எல்லா தேதிகளும் ஒண்ணு கிடையாது. கடைகள்ல நீங்க 3 விதமான லேபிள்களை பார்க்கலாம். ஒன்னு செல் பை டேட். இது நுகர்வோருக்கானதல்ல, கடைக்காரர்களுக்கானது. இந்த தேதிக்குள்ள அந்த பொருளை விற்றுவிட வேண்டும் என்பதற்காக வைக்கப்படுவது. அந்த தேதி முடிஞ்ச பிறகும் அந்த உணவு வீட்டுல சில நாட்கள் தாராளமா நல்லா இருக்கும். ரெண்டாவது பெஸ்ட் பிஃபோர் டேட். இதுதான் ரொம்ப முக்கியம். இது பாதுகாப்பு பற்றியதல்ல, தரம், குவாலிட்டி பற்றியது. அதாவது அந்த தேதி வரை அந்த உணவு மிகச்சரியான சுவையுடனும் மனத்துடனும் இருக்கும்னு நிறுவனம் உறுதியளிக்குது. அதன் பிறகு அதன் தரம் கொஞ்சம் குறையலாமே தவிர அது விஷமா மாறாது. மூணாவது யூஸ் பை டேட். இது பெரும்பாலும் இறைச்சி அல்லது பால் போன்ற சீக்கிரம் கெட்டு போகும் பொருட்களுக்கு வைக்கப்படுவது. இதை மட்டும் நாம கொஞ்சம் கவனமா கையாளணும். ஆச்சரியப்படுற விஷயம் என்னன்னா, பல நாடுகள்ல இந்த தேதிகள் சட்டப்பூர்வமா கட்டாயம் கிடையாது, குழந்தைகளுக்கான பால் பவுடரை தவிர. அப்போ ஏன் நிறுவனங்கள் இதை பிரிண்ட் பண்றாங்க? இதுக்கு பின்னால ஒரு பெரிய பிசினஸ் லாஜிக் இருக்கு. ஒரு நிறுவனம் அவங்களோட ப்ராடக்ட் எப்போதும் டாப் குவாலிட்டியில இருக்கணும்னு விரும்புது. உதாரணமா, ஒரு சிப்ஸ் பாக்கெட் 6 மாசம் வரை முறுமுறுப்பா இருக்கும்னு அவர்களுக்கு தெரியும். ஆனா அவர்கள் பெஸ்ட் பிஃபோர் டேட்டை 4 மாசத்துக்குள்ள இருக்கிற மாதிரி பிரிண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க 6 மாசம்னு பிரிண்ட் பண்ணிட்டு 5வது மாசத்துல அதோட முறுமுறுப்பு லேசா குறைஞ்சா கூட அந்த பிராண்ட் மீது உங்களுக்கு இருக்கும் நம்பிக்கை குறைஞ்சிரும். இன்னொரு பக்கம் தேதி முடிஞ்சிருச்சுன்னு நீங்க அதை தூக்கி போட்டாதான் திரும்ப கடைக்கு போய் புதிய பொருளை வாங்குவீங்க. இது மறைமுகமா விற்பனையை அதிகரிக்கவும் உதவுது. சில உணவுகளுக்கு காலாவதி தேதியே தேவையில்லைன்னு உங்களுக்கு தெரியுமா? தேன், ஹனி. 3000 ஆண்டுகள் பழமையான எகிப்திய கல்லறைகளில் கண்டெடுக்கப்பட்ட தேன் இன்னைக்கும் உண்ணக்கூடிய நிலையில இருக்கு. தேன் இயற்கையிலேயே கெட்டு போவாத ஒண்ணு. அரிசி மற்றும் பருப்பு ஈரப்பதம் படாம வச்சா இவை பல வருடங்கள் தாங்கும்னு சொல்றாங்க. உப்பு மற்றும் சர்க்கரை, இதுக்கு எக்ஸ்பைரி டேட்டே கிடையாது. அப்போ ஒரு உணவு கெட்டு போயிட்டா எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு நீங்க கேட்கலாம். லேபிள பாக்குறத விட உங்க ஐம்புலன்களை பயன்படுத்துங்க. வாசனைய சோதிங்க, ஸ்மெல் டெஸ்ட். பால்ல புளிப்பு வாட வருதா? இறைச்சியில ஒருவித அழுகிய வாசனை வருதா? அப்படி வந்துச்சுன்னா உடனே அதை குப்பையில தூக்கி போட்டுருங்க. தோற்றத்தை பாருங்க, சைட் டெஸ்ட். பூஞ்சை பிடிச்சிருக்கா? நிறம் மாறி இருக்கா? பிரெட் போன்ற உணவுகள்ல ஒரு சிறிய இடத்துல பூஞ்சை இருந்தா கூட அந்த முழு பாக்கெட்டையும் தூக்கி போடுவது நல்லது. பரிசோதனை, டெக்ஸ்சர். காய்கறிகள் அல்லது பழங்கள் லேசா வாடி இருந்தா பரவாயில்ல, ஆனா பிசுபிசுப்பு தன்மை வந்துட்டா அது ஆபத்து. சோ முடிவா நான் என்ன சொல்ல வரேன்னா, நண்பர்களே, உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான டன் உணவு இந்த எக்ஸ்பைரி டேட்டை தவறா புரிஞ்சு கொள்வதால குப்பையில வீசப்படுது. இது உங்க பணத்தை மட்டும் விரயம் செய்யவில்லை, பூமியின் வளத்தையும் அழிக்குது. அதனால இனிமேல் ஒரு பொருளை தூக்கி போடும் முன் அது உண்மையிலேயே கெட்டுச்சான்னு பாருங்க. தேதிகள் ஒரு வழிகாட்டி மட்டுமே, கைட்லைன்ஸ், அவை சட்டங்கள் அல்ல. இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். கடைசியா, டோன்ட் வேஸ்ட் ஃபுட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு பின்னாடி உள்ள உண்மையான காரணங்களை பத்தி தினமும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.